கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதத்தில் திடீர்னு எனக்கு கொஞ்சம் ஹார்ட்டில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணப்போ இதயத்தில் அந்த வால்வில் 90% பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ரேயரில் வைக்கும்போது அவர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாரு. அதற்கான ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணுறதுக்கு தேவையான எல்லா பண தேவைகளையும் சந்தித்தார். எல்லா பலவீனத்தையும் மாற்றி இப்பொழுது சுகத்தோடு நான் இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனது மகள் திருமணமாகி 5 வருடம் ஆகிறது. அவளுக்கு கற்பத்தின் கணக்காக ஜெபம் பண்ணிக்குவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜூலை மாதம் குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் கலந்து கொண்டு அங்கிள்கிட்ட தனி ஜெபம் பண்ணும்போது அங்கிள் சொன்னார், யாபேசை போல எல்லையை விரிவாக்கி உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார். நாங்கள் எங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோமே, நாங்கள் வாடகைக்கு இருந்த வீட்டை விலைக்கு கொடுக்குறதா சொன்னாங்க. சரி நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கேட்கும்போது அவங்க ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. நாங்கள் கொஞ்சம் கம்மியாக கட்டதுக்கு தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு 2-3 பேர் வீட்டை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அவராகவே கூப்பிட்டு, தம்பி உங்களுக்கே இந்த வீட்டை தந்துடுறோம், நீங்களே வாங்கிக்கிடுங்க, என் மனசில் உங்களுக்கு தான் தரணுன்ட்டு மனசில் பேசுது, நான் உங்களுக்கே தந்துடுறேன் தம்பி, நீங்கள் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டாரு. போன வாரம் நாங்கள் வீட்டை கிரயம் பண்ணிட்டோம். எங்களுக்கு சொந்த வீட்டை தந்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கொடுத்தோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே ஒரு சிறு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறேன், இந்த ஜனங்களுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல வேண்டும். ஏசாயா 31:5 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, கர்த்தரே என் ஆதரவு. எருசலேம் குமாரத்தி, குமாரர் அப்படின்னா நீங்களும் நானும் தான். எருசலேம் குமாரர்களும் குமாரத்திகளும், சீயோன் குமாரர்களும் குமாரத்திகளும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த எருசலேம் குமாரத்திக்கு ஒரு கஷ்டம்னா, இந்த எருசலேம் குமாரனுக்கு ஒரு பிரச்சனைன்னா, நான் பறந்து காக்கிற பட்சியை போல ரைட் டைமில் அவங்களுக்காக அங்கே நிற்பேன் அப்படின்னு சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். ஏன் லேட்டாக வருவாருன்னா, ஆண்டவர் லேட்டாக வந்தால் தான் அங்கே தேவ மகிமை விளங்கும். நீங்கள் ஒரு காரியத்தில் கஷ்டத்தில் சிக்கின உடனே உங்களை அதிலேருந்து தூக்கி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனால் அந்த நேரத்தில் சில நேரத்தில் வந்துடுவார், சில நேரத்தில் கொஞ்சம் டிலே பண்ணுவார். ஏன் தெரியுமா? சில நேரங்களில் நீங்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவும், நான் உத்தரவுப்பட்டது நல்லது, அதனால் ஆண்டவருடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் சில படிப்பினைகளை இந்த உபத்திரவங்கள் மூலம், கஷ்டங்களின் மூலம் பெற்றுக்கொள்வதற்காகவும், அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி சில நேரங்கள் அவர் லேட்டாக வருவார். ஆனால் வந்தாலும் வந்த வேலையை கச்சிதமாக முடிப்பார். என்னை ஆண்டவர் சொல்றாரு, பறந்து காக்கிற பட்சியை போல ரைட் டைமில் நான் வந்துடுவேன். அதனால நீங்கள் சின்ன சோதனையில் மாட்டின உடனே, இல்லை சோதனை பெருகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் கேட்டாலும் எங்கள் ஆண்டவர் எப்போ வரணுமோ அப்போ வருவார், என்னை காத்து தப்ப பண்ணுவார். இந்த சோதனையிலிருந்து அவர் என்னை கட்டாயம் மீட்டெடுப்பார். அவர் எந்த நேரத்தில் வரணும்னு பிளான் பண்ணியிருக்காரோ அந்த நேரத்தில் வருவார். அது வரைக்கும் என்ன பாடு வந்தாலும் நான் சகிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு வேணும். நீங்கள் பைபிள் ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பத்தில் ஆண்டவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார், க்ளோஸ் ஃப்ரெண்டு. லாசர்வை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சிநேகிதனாகிய லாசர். அப்படின்னா என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். இயேசுநாதரே அவர் வாயால் சொல்கிறார், மற்றவங்க சொல்கிறதில்ல, அவரே சொல்கிறார். அப்போ அந்த ஃப்ரெண்டு
மரண தருவாயில் இருக்கிறான்னு செய்தி வருது, டெத் பெட்டில் இருக்கிறான், எந்த நேரம் வேணாலும் அவன் செத்துருவான் அப்படின்ற செய்தி இயேசுநாதருக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு செய்தி போகுது. அப்போ அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு உலக பிரகாரமான ஃப்ரெண்டுன்னா என்ன பண்ணுவான், அடித்து பிடிச்சி இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன இருந்தாலும் கேன்சல் பண்ணிவிட்டு ஓடி வருவான். அதுதான் மனிதன். ஆனால் தெய்வம் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து முடிச்சுட்டு மெல்ல பொறுமையாக வருவார். அவருக்கு நாலு காலம் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் அவர் மெல்ல தான் வருவார். ஆனால் இவன் உடனே வந்தாலும் அவனால் உதவி செய்ய முடியாது. ஆனால் என் தெய்வம் வந்தாருன்னா லேட்டாக வந்தாலும் வந்த காரியத்தை கச்சிதமாக முடித்து அந்த தீமையை நன்மையாய் உனக்கு மாற்றி கொடுப்பார். அப்போ பாருங்க, அவர் உடனே வரல, அதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். செத்து அடக்கமும் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணி 4 நாள் ஆச்சு. அந்த கல்லறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கும் கல்லறைக்கும் மேக்ஸிமம் ஒரு 1000 அடி 1000 ஸ்டெப்ஸ் நடந்தால் அப்படியே அவங்க இந்த கல்லறை வந்துடும். அப்போ அந்த கல்லறைக்கும் வீட்டுக்கும் டெய்லி, இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த மலை உச்சியில் கல்லறை இருக்கும், மலை அடிவாரத்தில் லாசர் இருந்த வீடு இருக்கும். பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டு அழுதுட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யூதர்கள் அழுகிறதையும் அவளோடு கூட அந்த மார்த்தாள் மரியாள் அழுகிறதையும் அவங்க கூட இருந்து யூதர்கள் அழுகிறதையும் கண்டு இயேசு கலங்கி கண்ணீர் விட்டாருன்னு நீங்கள் பார்க்குறோம். 4 நாள் கழித்து ஆண்டவர் வரார். வந்த உடனே மார்த்தாள் மரியாள் சொல்கிறாங்க, ஆண்டவரை நீங்கள் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் லாசர் மரித்திருக்க மாட்டான். ஆமாம், உண்மைதான், வாஸ்தவம் தான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலை. ஆண்டவர் இந்நேரத்தில் கூட நான் கேட்டால் பிதாவாகிய தேவன் அவனை உயிர்ப்பிப்பார். ஒரே வார்த்தையில் உயிர்ப்பித்தார். லாசர்வே வெளியே வாழ்னார், அவ்வளோதான். அல்லேலூயா. அவன் உயிரோடு வந்து நின்னா, அவனை சுற்றி அந்த சீலை எல்லாம் பொதிஞ்சிருந்தது, மரண சீலைகள். அவனை கட்ட அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னாங்க. கட்ட அவிழ்த்து விட்டாங்க. அவன் பேசி இயல்பாக நடந்து போனான். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பறந்து காக்கிற பட்சியை போல வருகிற ஆண்டவர். கால தாமதம் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, ஆண்டவருக்கு மனசாட்சி இருக்கா, நான் எவ்வளோ துடிக்கிறேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு தெரியும், திராணிக்கு மேலே ஒரு நாள் சோதிக்க விட மாட்டார். நீ நினைக்கிற எனக்கு திராணி இல்லைன்னு, திராணி இல்லைன்னு நீ நினைக்கிற, திராணியை வச்ச ஆண்டவருக்கு தான் தெரியும் உனக்கு எவ்வளோ திராணி இருக்குன்னு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படிக்கு ஒரு வேளை சற்று நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்கன்னாலும் கர்த்தருக்காக நீங்கள் அதை சகிச்சிங்கன்னா கர்த்தர் அந்த நேரத்தில் உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் பறந்து காக்கிற பட்சியை போல எருசலேமுக்கு ஆதரவாக. அப்படின்னா உங்களுக்கு ஆதரவா? உங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கணும்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கணும். உனக்கு விரோதமாக ஒரு வழக்கு போட்டால் ஏதோ ஒன்று நடக்கும். அந்த நேரத்தில் ஆண்டவர் எருசலேமுக்கு ஆதரவாய் வருவாராம். எருசலேம் குமாரர்களும் குமாரத்திகளும் ஆகி உங்களுக்காக எனக்காக அவர் ஆதரவாக வருவாராம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் இல்லாத ஒரு பொய் கேஸு நீ வேலை செய்கிற இடத்துல போட்டுட்டாங்கன்னு வைங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உண்மையிலே நீங்கள் தப்பு பண்ணலை, ஆனால் யார் ஏமாந்தானோ அவனை பலிகடை ஆக்கிடுவாங்க. இவன் உஷாராக இருந்தான்னா, இவன் தப்பு நடந்திருக்க, இவன் எஸ்கேப் ஆகிறதுக்கு யார் ஏமாளியாக இருக்கிறானோ அவனை பலிகடை ஆக்கிடுவான். ஆனால் பலிகடை ஆக்கலான்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். அவன் அதுக்கான எல்லா காரியங்களையும் செய்வான். ஆனால் நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால், நீ எருசலேம் குமாரனாக இருந்தால், நீ எருசலேம் குமாரத்தியாக இருந்தால், நீ ஆண்டவரிடத்தில் உண்மையாகவே ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இருந்தால் ஆண்டவர் கரெக்டான நேரத்தில் வருவார், காரியத்தை மாறுதலாக மாற்றி விட்டுருவார். அன்றைக்கு மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான்னு ஒருத்தன் செயல்பட்டான். சட்டத்தை போட்டாச்சு, சட்டம் எல்லா ஊருக்கும் போய் சேர்ந்தாச்சு, 127 தேசங்களுக்கு போய் சேர்ந்தாச்சு. யூத ஜனங்களை அழிக்கணும்னு ராஜாவே சட்டம் போட்டு முத்திரை போட்டு அவருடைய அந்த மோதிர முத்திரை எல்லாம் போட்டு 127 தேசங்கள், இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 தேசங்களில் உள்ள ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் அழிக்கப்படணும். சட்டம் வந்தாச்சுங்க, உண்மைதான். ஆனால் கடைசி நிமிஷம் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூத ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று இருந்த அந்த நாளில் தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது.
கடைசி நிமிஷத்துலங்க, 5 நாளைக்கு முன்னாடி இல்லை. அப்போ எப்படி இருக்கும்? 127 தேசத்தில் உள்ள யூத ஜனங்களுக்கு அவங்க எல்லாரும் கொலை செய்யப்படணும்னு சொல்லி அவங்களுடைய ராஜா சூசா நகரத்தில் இந்த கட்டளை போட்டு எல்லாரும் மரண பயத்தில் திக்கு திக்குன்னு இருக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ, அந்த கவுண்டவுனில் இருப்பான். அதுவும் ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. அப்போ 12ஆம் தேதியில் 127 கண்ட்ரியில் இருந்த அத்தனை யூத ஜனங்களும் மரண பயத்தில் இருந்தாங்க. ஏன்னா ராஜாவின் கட்டளை அது இந்த நாள் இத்தனை மணிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு கடைசி நிமிஷத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் 3 நாள் ஜெபம் பண்ணாங்க. காரியம் மாறுதலாக முடிஞ்சது. இந்த மொர்தெகாய்க்காக அவன் தூக்கு மரத்தை ரெடி பண்ணி வச்சுருந்தான். அவன் போட்ட தூக்கு மரத்தில் அவனே தான் தொங்க விட்டு அவன் செத்து போனான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை எருசலேம் குமாரனாகிய அந்த மொர்தெகாயும் அந்த யூத ஜனங்களும் கடைசி நிமிஷத்தில் பாதுகாக்கப்பட்டார்கள். பறந்து காக்கிற பட்சியை போல வந்து. அவன் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நம்முடைய பிளான் இப்படி பேக் ஃபயர் ஆகும். பேக் ஃபயர்னா தெரியுமா? எதிரடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அவன் அடித்த குறி அங்கே மொர்தெகாய்க்கும் யூத ஜனங்களுக்கு வச்சா அது எதிர்பக்கத்தில் வந்து அவன் அது அழிச்சு போட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை கடன் என்கிற அழிவின் விளிம்பில் இருக்கலாம், வியாதி என்கிற அழிவின் விளிம்பில் இருக்கலாம். இன்னைக்கு யார் எனக்கு ஆதரவு கொடுப்பாங்க? உலகத்தார் உனக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கலாங்க. சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்தாரே எனக்கு எதிராக நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தவன் வந்து ஈஸியாக நம்மளை அடிச்சுட்டு போயிடுவான். இப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறீங்க, ஒரு தங்கச்சி இருக்கான்னு வச்சிங்க, இல்லை 2 தங்கச்சி இருக்கா, இல்லை ஒரு அக்கா இருக்கா. எங்கள் ஊரில் எல்லாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அவங்க அக்காவையோ தம்பியோ எவனாவது சைட் அடித்தானுன்னா பக்கத்தில் உள்ளவன் சொல்லுவான், டேய் அவனு 5 பேர் அண்ணன் தம்பி, ஒரு எலும்பு கூட வைக்க மாட்டானுங்க, காலி பண்ணிடுவானு, தூக்கிட்டு போயிட்டு சதுக்கி வெட்டி புதைச்சி போடுவானுங்க பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அண்ணன் தம்பி 5 பேர் இருக்கானுங்க, ஆளே இல்லாமல் ஆக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். ஏன்னா ஊரில் அண்ணன் தம்பி அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பான் அந்த காலத்தில். அப்போ பாருங்கள், அந்த நாட்களில் அண்ணன் தம்பிமார், அதுபோல் அருவகாரன் சொக்காரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் எல்லாம். இந்த சொக்காரன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உயிரே விட்டுருவான். இந்த காலத்தில் தான் கல்யாணம் எல்லாம் பண்ணுறது என்னாச்சுன்னா மண்டபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் சொக்காரன் தான் வந்து முந்தின நாள் ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு முன்னாடி வந்து பந்தல் போடுறது அவன் தான், தேங்காய் துருவுறதும் அவன் தான், அந்த தண்ணியை சுமந்துட்டு வர்றவன் அவன் தான். எங்கேயோ ஒரு இடத்துல கிணத்துல தண்ணி இருக்கும், நல்ல தண்ணி, அங்கேருந்து சுமந்துட்டு வரணும். இன்றைக்கி தான் வீட்டுக்கு வீடு போரு கீறு எல்லாமே இருக்குது. அந்த நாட்களில் அப்படி கிடையாது, அவன் தான் கிடப்பான். அப்போ பாருங்கள், அந்த நாட்களில் அவங்க ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த காலத்தின் கட்டாயம், அண்ணன் வீட்டுக்கு தம்பி போடுறத தம்பி மனைவி அலோவ் பண்ணவே மாட்டான், தம்பி வீட்டுக்கு அண்ணன் வர்றதை அண்ணன் மனைவி அலோவ் பண்ண மாட்டான், தம்பி பிள்ளைங்க அண்ணன் வீட்டுக்கு போகிறத என்னை அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. காலங்கள் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த காலம் எக்கேடு போனாலும் சரி, யார் உனக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் சரி, நான் உனக்கு ஆதரவாக இருப்பேன். இந்த கேரண்டி இன்னைக்கு எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன். அதுவும் எப்படி? கடைசி நிமிஷத்தில் வந்து உன்னை காத்து தப்பு பண்ணு, உனக்கு ஆதரவாக வந்து உன்னுடைய சத்துருடைய கையிலிருந்து உன்னை பிடுங்கி எடுப்பேன், எடுத்து உனக்கு என்ன செய்யணுமோ நல்லது செய்யணுமோ நான் செய்து தருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நீ நினைக்கலாம், நான் நம்பி இருந்த என்னுடைய நண்பனே என்னை காலை வாரி விட்டுட்டான், நான் நம்பி இருந்த என்னுடைய சகோதரியே என்னை காலை வாரி விட்டுட்டா, இதுக்கு மேலே நான் யாரை நம்ப முடியும்? நீ யாரையும் நம்ப முடியாது. இந்த உலகத்தில் உனக்கு நம்பத்தக்க ஒரே ஒருவர் உண்டானால் பறந்து காக்கிற பட்சியை போல உனக்கு ஆதரவாக இருக்கிற என் இயேசுநாதர் ஒருவர் தான். அவரை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. அவரை விட்டுட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவார். வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் பிள்ளைக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். நீ அவரை தேடினீன்னா அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டியன்னா அவர் உன்னை விட்டுருவார். அப்போ இன்னைக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், ஆண்டவரை எப்போதும் உங்கள் முன்னால் வச்சுக்கணும், ஆண்டவரை எப்போதும் உன் வாழ்க்கையில் வச்சுக்கணும், உன் குடும்பத்தில் வச்சுக்கணும், உடைய படிப்பில், உடைய வேலையில், ஊழியத்தில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா எந்த ஒருத்தனாலே உன்னை அசைக்க முடியாது. கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு நிகராய் நிற்பவன் யார் என்று உனக்கு விரோதமாக யார் நிற்க முடியும்? எந்த ராஜாவை நிற்க முடியாது, எந்த கொம்பனும் இருக்க முடியாது. Who will be against you? இந்த வார்த்தையை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீங்க. சூழ்நிலைகளை பார்த்து நீங்க சோர்ந்து போக வேண்டாம். நீ அக்னியில தூக்கி போடப்படலாம், உண்மைதான்.
ஆனாலும் அந்த அக்கினி உண்மையிலே பற்றாது. உன்னை தூக்கி அக்கினியில் போட்டால் பறந்து காக்கிற பட்சியை போல என் ஆண்டவர் உன் மத்தியிலே அக்கினியிலே இறங்குவார். அந்த அக்கினி உன்னை பற்றி விடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உனக்கு ஆதரவாக இறங்கி வரும். 3 பேரை தூக்கி போட்டாங்க அக்கினி கடல்ல. அக்கினி நெருப்பு அப்படி 7 மடங்கு சூடேற்றப்பட்ட அக்கினி ஒரு கடல்ல தூக்கி 3 பேரை போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. ஆனால் இந்த 3 பேரை உள்ளே போட்டாங்க. இவனை தூக்கி உள்ளே போட போனவனுங்க, இந்த அக்கினியுடைய அந்த பவர் தூக்கி உள்ளே போட போனவனுடைய சுட்டு கொன்னிருச்சான். ஆனால் அக்கினிக்குள்ளால் விழுந்த 3 பேர் வேலை, அவன் முடி கருகி போகலை, அவனுடைய ட்ரெஸ்ஸு கருகி போகலை, ஒரு அந்த அக்கினியின் வாசனை கூட அவன் மேலே படலை. பறந்து காக்கிற பட்சியை போல வருகிற கர்த்தர். அந்த ராஜா பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஆச்சரியத்தை பார்த்தார். என்ன பார்த்தாரு? 3 பேர் தானே உள்ளே போட்டோம், இப்போ 4 பேர் உள்ளே நிற்கிறானுங்களே. அந்த 4வது ஆள் தேவபுத்திரனுக்கு சமமாயிருக்கிறார் அப்படின்னு இந்த ராஜா சொல்றாரு. நம்ம உள்ள 3 பேரை போட்டோம், இப்போ 4 பேர் இருக்கிறாங்க. 4வது யாருன்னு பார்த்தா தேவபுத்திரனுக்கு சமம், தேவகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தர் உள்ள நிற்கிறாரு. ஆமன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எருசலேமுக்கு ஆதரவாய் தேவகுமாரன் நடுக்கடலாயிருந்தாலும் 4ஆம் ஜாம வேளையாயிருந்தாலும் சரி, அது நடு நிசியாயிருந்தாலும் சரி, எந்த அக்னி கடலாயிருந்தாலும் எந்த சிங்கக்கபியாயிருந்தாலும் அவர் அழைத்ததும் ஓடி உனக்கு உதவி செய்ய வல்லவர். அவர் பறந்து காக்கிற பட்சி, பறந்து அழிக்கிற பட்சி அல்ல. வேதம் சொல்லுகிறது பறந்து காக்கிற பட்சியை போல. ஆண்டவர் உனக்கு ஆதரவாக இன்னைக்கு எதுல எல்லாம் நீ சிக்கி இருக்கியோ அதில் எல்லாத்திலிருந்து இன்னைக்கு உங்களை ஆண்டவர் தூக்கி வெளியே கொண்டு வருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே,
நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.